ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி உள்ள நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா தங்கமல் டிஜிகோட் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சேவ் பண்ணதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து தங்கமயில வந்து நான் எப்படி வந்து சேவ் பண்ண ஆரம்பித்தேன், எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 3rd டைம் வந்து சேவ் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் சேவ் பண்ணியிருக்கேன். சேவ் பண்ணி என்ன வாங்கினேன், அதில் ப்ளஸ் மைனஸ் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஆப்பில் வந்து 2 டைம் வந்து சேவ் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நான் வந்து அமௌண்ட் போடல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் வந்து ரொம்பவே கம்மி. இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன், சரியான ஞாபகம் இல்லை. 2 இயர்ஸ்க்கு மேலேயே தான் இருக்கும் நம்ம வந்து சேவ் பண்ண ஆரம்பித்தது. போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2 கிராம் தான் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப வந்து நான் வந்து சேவ் பண்ணல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கிறதுனால எனக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அதனால் நான் ரொம்பலாம் அமௌண்ட் போடாமல் வெறும் 2 கிராம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோம். நம்ம 2 கிராம்ஸ்க்கு வந்து என்ன வேணால் எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் இந்த ஆப்ஷன். அப்போ நம்ம வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 கிராம் சேவ் பண்ணி நம்ம வந்து மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஷாப்புக்கு போய் கேட்கும்போது 2 கிராம்ஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா 916 வந்து நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். மென்ஷன் இல்லாமல் பட் வந்து பார்த்திங்கன்னா 32K கேரட் கோல்டு தான் மென்ஷன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து கேட்டோம், ஏன் மென்ஷன் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்டோம். இல்லை எல்லா ஷோரூம்லேயும் இப்படி தான் 2 கிராம்ஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் யாராவது 2 கிராம்ஸ் கீழே வாங்கி மென்ஷன் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா 916ன்னு மென்ஷன் பண்ணாமல் வாங்கியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கூட வந்து சேவ் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே இது சேஃப் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் வந்து அமௌண்ட்டு கொஞ்சம் கூட போட்டு வந்து பார்த்திங்கனாக்கா வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா 4 கிராம்ஸ்க்கு மேலே வந்து நான் சேவ் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த டைம் வந்து நம்ம வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் மெச்சூரிட்டி பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து பார்த்திங்கன்னா 916 வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 2 கிராம்ஸ் கீழே தான் கிடையாதுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்களா, அதே மாதிரி 2 கிராம்ஸ் மேலே வந்து வாங்கும்போதெல்லாம் மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கனாக்கா 916ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு கன்வீனியண்ட்டான ஆப் தான். நம்ம வந்து வேஸ்ட்டாக அமௌண்ட் வெளியே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கனாக்கா மில்லிகிராமில் சேமிச்சா கூட ஓகே தான். 1 கிராம் அளவுக்கு வருது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ விற்கிற ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிராமே வந்து ரொம்ப பெருசாக தெரியுது. ஏன்னா அவ்வளோ ரேட் வந்து கோல்டு ரேட் வந்து ஏறிட்டே போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நல்லா ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்குது. என்றைக்கு நமக்கு வந்து கோல்டு ரேட் கம்மியாக தெரியுதோ அன்றைக்கி வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில். இந்த ஆப் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் இது வந்து 3rd டைமாக வந்து அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது கோல்டு வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன் 3rd டைமாக. உங்களுக்கு எதுவும் இந்த ஆப் ரிலேட்டடாக டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கோல்டு வந்து எப்படி சேவ் பண்ணலாம், மணியை வந்து என்ன மாதிரிலாம் சேவ் பண்ணி வைக்கலாம், அதுக்கான ஐடியாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் வீடியோஸ் வரும். அதை பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.